அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்காவில் ஸ்பெஷல். நாங்கள் பழைய சோறு வச்சு வந்து தண்ணி சோறும் செய்வோம், அதே மாதிரி இந்த தாளித்த சோறும் செய்வோம். இது பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் நல்லா ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் முதல் நாள் ஆக்கி பேலன்ஸ் ஆகின ரைஸை தான் எடுத்துக்கிறேன். அதோடைய வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 3 பழுத்த தக்காளி, சின்ன மீடியம் சைஸ் தக்காளி தான் இருந்துச்சு, அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோட 4-5 பச்சை கொச்சிக்காய் போல் அதையும் இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிறேன். அதோட பார்த்திங்கன்னா இந்த மாசி எடுங்க, கட்டாயம் மாசி சேர்த்துக்கோங்க. மாசி சேர்த்தா வந்து நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்திக்கிறேன். ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். நான் பார்த்திங்கன்னா இதுக்கு நெய்யும் சேர்த்திக்கிறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நார்மலாக இந்த ரெசிபி செய்கிறவங்க எல்லாம் வந்து நெய் சேர்க்க மாட்டாங்க. அதோடைய பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் சூடாவின் உடனே வந்து எங்களோட ஆனியனையும் க்ரீன் சில்லியும் வந்து சேர்த்துக்கொள்வோம். அது சேர்த்து கொஞ்சம் நேரம் அது பொன்னிறமாக ஒரு காட்டியும் வதங்கட்டும். நாங்கள் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் வந்து மார்னிங்க்கு இது எங்களோட அம்மா முதல் நாள் வந்து வச்ச ரைஸ் பேலன்ஸ் ஆகினா இது செஞ்சு கொடுப்பா. நான் நல்லா விருப்பம் இந்த ரைஸ்க்கு. நிறைய பேர் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து பேச்சுலர்ஸ் எல்லாம் வந்து நார்மலாகவே புதிய ரைஸே வடித்து வந்து இந்த ரெசிபி செய்கிறாங்க. கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னைய மாதிரி சின்ன வயசு மெமரி சீக்கிரவங்களும் வந்து உங்களோட மெமரியை கட்டாயம் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் வந்து தேவையான அளவு உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்திக்கிறேன். உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன், ஏனெண்டா வந்து என் வெங்காயம் குயிக்காக வதங்கிறதுக்காக. மஞ்சள் தூள் இந்த டைம்லேயே சேர்த்து நல்லா வதக்கி கொள்கிறேன். மஞ்சள் தூளோட பச்சை வாசனையும் போகட்டும். இந்த ரைஸ் செய்கிறது ஈஸி தான், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குயிக்காக ஈஸியாக செஞ்சு எடுத்துட்டேலும் அதே மாதிரி டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இந்த டைமில் வந்து மாசியும் சேர்த்துக்கோங்க. மாசியும் வந்து கொஞ்சம் பொரிப்படட்டும். லைட்டாக மாசி மிச்சம் உருவ தேவையில்லை. அதோடைய வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்து தக்காளியும் சேர்த்துக்கொள்வோம். இந்தியாவில் வந்து நான் நிறைய ரெசிபிஸ் கண்டிக்கிறேன், வந்து டொமேட்டோ ரைஸ் தக்காளி சாதம் என்று சொல்லுவாங்க. அதுவும் வந்து இதுக்கு ஈக்குவலான ஒரு ரெசிபி தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் மாசி சேர்த்து இந்த கட்டர் கொச்சிக்காய் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து செய்வோம். சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எங்களோட உரப்புக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். பார்த்திங்கன்னா எனக்கு உப்பு கொஞ்சம் போதாத மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு, அதனால் நான் உப்பும் சேர்த்து கொண்டேன். இவ்வளவு தான். இது லைட்டாக மிச்சம் தாவோன்னு வேண்டியில் தக்காளி கொண்டு மசிஞ்சி வரப்போப்பில் வந்து நாங்கள் குக் பண்ணி வச்சு இந்த ரைஸையும் வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னு சொன்னால் வந்து எங்களோட தாளித்த சோறு ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஈவனாக வந்து எல்லாம் மசாலாவும் வந்து எல்லாம் ரைஸ்லேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு. உங்களுக்கு ஒன்று சொன்னால் வந்து இதில் புளி கொஞ்சம் போதா மாதிரி டேஸ்ட் கொஞ்சம் போதா மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் வந்து கொஞ்சமாக லைம் ஜூஸும் சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் போதாத மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அதோடைய வந்து கொஞ்சமாக சில்லி பவுடரும் சேர்த்து இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் சில்லி பவுடர் சேர்க்குறீங்கன்னா இல்லை வதக்க போலே சேர்த்து செய்யுங்க. நாங்கள் அந்த அன்றைக்கு வந்து கொஞ்சம் மேலால் சேர்த்திருந்தோம். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் ரைஸை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து சூடாக விட்டிருந்தோம். அதோட வந்து அதோட வாசனையும் போயிட்டு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. உங்களோட வீட்லேயும் வந்து சோறு பேலன்ஸ் ஆகினா எப்போவுமே நார்மலாக நாங்கள் அடுத்த நாளைக்கு பழைய சோறு செய்வோம் தானே, தேங்காய் பால் ஊற்றி இல்லாட்டி தயிர் ஊற்றி. அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரைட்டி ரைஸ் ஒன்று மாதிரியும் ஈக்கும். லஞ்சுக்குமே வந்து இது பர்ஃபெக்டாக ஈக்கும். பார்த்திங்கன்னா இந்த அன்றைக்கி அப்போ நாங்கள் லஞ்சுக்கு தான் இது செஞ்சு இருந்தோம். இப்படி ஒரு சர்வ் பண்ணிவிட்டு வந்து எல்லாத்துக்கும் வந்து பரிமாறி இருந்தோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு. கட்டாயம் வந்து நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபியோடு உங்களை நான் அடுத்தது சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், பாய். ஏன்னா இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க.